ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, மிக நல்ல தொடக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது. என்னோடு உன்னுடைய பல பிரச்சனைகளில் இருந்து நீ வெளிவரப் போகின்றாய். புரிய வைக்க முடியாத விஷயங்களை சுலபமாக புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நீ முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. சக மனிதர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் விலகி உறவுகளோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியாக நீ உன்னுடைய வாழ்க்கையை இனி வாழத் தொடங்கி விடுவாய். என் அன்பு குழந்தையே, வானளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனையையும் உன்னால் சமாளித்து வெளிவந்து விட முடியும். உனக்கு உறுதுணையாக எல்லா நேரங்களிலும் இந்த முருகனின் துணை என்பது இருக்கும். எதை கண்டும் கலங்காமல் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையையும் சுலபமாக தாண்டி வெல்லக்கூடிய அளவிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சக்தியையும் என் மூலமாக நீ பெறுவாய். எந்த ஒரு தீங்கும் துன்பமும் உன்னை எப்பொழுதுமே நெருங்காது. ஐயா முருகா, உன்னுடைய நாமத்தை தானே சொல்கின்றேன். ஓம் முருகா, ஓம் சரவணபவ என்னும் உன்னுடைய நாமத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக இத்தனை துன்பங்கள் எனக்கு வருகின்றது என்று கேட்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துன்பங்கள் ஒவ்வொன்றாக விலகியபடி இருக்கின்றது. இன்பத்தின் பக்கம் இன்பத்தின் வாழ்வில் நீ நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனை துன்பங்களும் கர்மாக்களும் உன்னை விட்டு விலகியபடி இருக்கின்றது. உன்னுடைய இதயமானது மிகவும் மென்மையான பூவை போல இருப்பதால் அதில் சிலர் கல்வீசி எரியும் பொழுது அது வலி தாங்க முடியாமல் தவிக்கவும் பரிதவிக்கவும் செய்கின்றது. உன்னுடைய இதயமானது உறுதியாக இருந்தால் எத்தனை கல் வீசினாலும் அது அதன் மீது பட்டு தூள் தூளாக போய்விடும். என் அன்பு குழந்தை, உன்னுடைய இதயத்தை சில சமயங்களில் பாறையாக வைத்திருக்கவும் தெரிய வேண்டும். ஆனால் அந்த பாறைக்குள்ளும் ஈரம் உண்டு. என் அன்பு குழந்தையே, நீயே கதி என்று என்னை நம்பி இருக்கின்றாய். உனக்கு கிடைக்காத பல நன்மைகள் இனி கிடைக்கும். நான் உன்னை கைவிடாமல் காத்து உன்னுடைய மனதை அமைதிப்படுத்துவேன். உன்னுடைய மனதிற்கு தேவையான பலத்தை கொடுப்பேன். நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நான் துணை வந்து எல்லாவற்றிற்கும் உனக்கு சாதகமான முடிவை பெற்று தருவேன். என்னுடைய கருணை பார்வையின் ஒளி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி வைத்திருக்கின்றேன். அந்த தீப ஒளியினுடைய பிரகாசம் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இனி ஜொலிக்கும்படி இருக்கும். நான் உனக்கு கொடுக்க போகும் வாய்ப்புகள் எல்லாம் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருந்தாலும் அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து என்னுடைய உதவி கரத்தை நீட்டிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய பெயரை நீ சொல்லி கொண்டே இருந்தால் என்னுடைய உதவிகள் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும். வாழ்க்கையை பற்றிய அச்சத்தை விடு. பிற மனிதர்களின் மீது இருக்கக்கூடிய தேவையற்ற அர்த்தமற்ற அச்சங்களை எல்லாம் விட்டுவிடு. நீ துணிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயற்கை எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். இயற்கைக்கு மாறான விஷயங்களை ஒரு பொழுதும் நீ செய்ய பழகக்கூடாது. இன்பங்களை அள்ளி கொடுக்க இந்த பிரபஞ்சம் காத்திருக்கின்றது. உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு முறையிட்ட பின் சற்று அமைதி காத்து இரு. நடப்பதை மட்டும் பார், அது உனக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்பி என்னை சரணடைந்தால் நல்வாழ்க்கை என்பது பரிசாக கிடைக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கையின் மீது எப்பொழுதும் பயமும் விரக்தியும் இருக்கக்கூடாது. பதட்டமும் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நிதானத்தோடு எல்லாவற்றையும் செய்து பழக வேண்டும். எது நடந்தாலும் அது இந்த முருகனின் கருணையால் நடக்கின்றது என்று நம்பி ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் காரியத்தையும் நான் செய்ய போவது இல்லை. நன்மைகள் பல செய்ய நான் காத்து கொண்டு இருக்கின்றேன், செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையாகிய நீ வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வளங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க கண் குளிர்ந்து பார்த்து ரசிக்க இந்த முருகன் ஆவலோடு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்விற்கு முழு பொறுப்பாக நான் இருக்கையில் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை எல்லாம் நான் விலக்கி வைத்து உன் வாழ்விற்கு நிம்மதியை கொடுப்பவர்களை உன்னுடைய அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மாறாதா இந்த நிலை, தீராதா இந்த பிரச்சனை, வாழ்க்கை எப்பொழுதுமே இப்படியே கஷ்டங்களோடு சென்று விடுமா என்று நினைக்காதே. எல்லாம் மாறும், தீரும். உன்னுடைய நிலைமை மிக பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தை காணும். கவலைகளை எல்லாம் மறந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்.
எல்லா நாளும் உனக்கு இனிமையான நாளாக அமையும்படியும் பேரதிசயத்தையும் அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும் நான் மாற்றி தருவேன். ஒன்றை மட்டும் தொடர்ந்து செய். காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்னுடைய பெயரை, என்னுடைய நாமத்தை ஓம் சரவணபவ என்று 9 முறை சொல்லி பழகு. இரவு உறங்க செல்லும் முன்னும் 9 முறை சொல்லி பழகு. விடியும் நாள் நல்ல நாளாகவும் முடியும் இரவு மிகவும் திருப்திகரமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இரவாகவும் இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் என்னுடைய ஓம் சரவணபவ என்னும் இந்த நாமத்தை மனதிற்குள் வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் வரும். நோயெல்லாம் விலகிவிடும். கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். நடக்காமல் இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். கிடைக்காத பல வரங்களும் கிடைக்கும். எது எல்லாம் உன் வாழ்க்கையில் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் அப்படியே விலகுவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். இவை எல்லாவற்றையும் என்னுடைய அந்த ஒரு நாமம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது. என்னை எவன் ஒருவன் முழுமையாக நம்பி என் பெயரை உச்சரிக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் குவிந்து கொண்டே இருக்கும். அனாவசியமான விஷயங்களை நினைக்காமலும் அனாவசியமாக அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளை மனதிற்குள் ஓட்டிக்கொண்டு இருக்காமலும் அந்த நேரத்தில் என்னுடைய மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் அது உனக்கு கோடி நன்மைகளை கொண்டு வந்து குவிக்கும். அடுத்தவர்களை பற்றி நினைக்கும் பொழுது மன நிம்மதி இழந்து விடுவாய். இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது மன நிம்மதியும் அமைதியும் தானாக வந்து சேரும். எப்பொழுதும் பிறருடைய குறைகளை பெரிதாக நினைத்து நினைத்து வாடுவதை விடு. அவர்களுடைய குறைகளையெல்லாம் மாற்றுவது உனக்கு கடினமானால் காலத்திற்கு அது சுலபம். காலத்தின் கரத்தில் அவர்களை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ். நீ எவ்வளவு போராடுகின்றாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உன்னுடைய கரம் வந்து சேரும். நான் சேர்த்து வைப்பேன். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் இனி வெற்றியில்தான் முடியும். கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும். இது இந்த முருகனின் வாக்கு. உன் பிரச்சனைகளின் மீது இருக்கும் கவனம் எனக்கு அதிகம். அந்த பிரச்சனைகளை நான் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை விடு. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விடு. நிகழ்காலத்தில் உனக்கு ஒரு துணையாக நான் இருக்கின்றேன். இன்பங்கள் பல உன் வாழ்வை வந்து அடையும். நல்லதே நடக்கும்.